நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்ற சேட்டன் பி சாங்கி உறுதியளித்துள்ளார். புதுவை தலைமைச் செயலராக இருந்த சத்தியவதி மிசோரம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து அங்கு பணிபுரிந்த சேட்டன் பி சாங்கி புதுவைக்கு தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து புதுவைக்கு வந்த அவர் தலைமைச் செயலகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் சுந்தர வடிவேலு, ராகேஷ் சந்திரா உள்ளிட்ட அரசு செயலர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று தலைமைச் செயலருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் தலைமைச் செயலர் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கி அமைச்சர் ராஜவேலுவை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்ற பாடுபடுவேன். பொதுமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் உறுதுணையாக இருந்து வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். புதுவை சட்டசபை எதிரே பாரதி பூங்காவில் குழந்தையின் எலும்புக்கூடு குவியலாக கிடந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை சட்டசபை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் காவலாளி பெருமாள் வழக்கம் போன்று இன்று செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்தில் திடீரென வெள்ளை நிறத்தில் எலும்புக்கூடு தெரிந்தது. தொடர்ந்து தண்ணீர் அடித்த பொழுது ஒரு குழந்தையின் எலும்புக்கூடாக மேலே வந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஆய்வாளர் அங்கப்பன் மற்றும் போலீசார் விரைந்து சென்று பார்வையிட்ட பொழுது எலும்புகள் குவியலாக பாலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் இருந்தது. மேலும் அந்த குழந்தை கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரியவந்தது. அந்த பூங்காவில் அரசு பொது மருத்துவமனைக்கு வருபவர்கள் தங்கி சாப்பிடுவதும் வழக்கம். எனவே அங்கு ஓய்வு எடுப்பவர்களை அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சில சமூக விரோதிகள் பாலியல் ரீதியான நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் வந்த நிலையில் யாரோ பச்சிளம் குழந்தையை கொன்றுவிட்டு புதைத்துவிட்டு சென்றிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர். சிலர் அதனை குரங்கின் எலும்பாக இருக்கலாம் என்றதால் எலும்பு பரிசோதனை செய்ய அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து காவலாளி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டசபை எதிரே பச்சிளம் குழந்தையின் எலும்புக்கூடு கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை 2 நாட்களில் அதிரடியாக சவரனுக்கு 400 ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பல நாடுகளும் தங்களிடமிருந்த தங்கத்தை வெளிச்சந்தையில் விற்றதால் அதன் விலை படிப்படியாக குறைந்து கடந்த மாதம் 17ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 19,400 ரூபாய்க்கு விற்பனையானது. பின்னர் தங்கம் விலை உயர்வதும் குறைவதுமாக உள்ளது. குறிப்பாக அக்ஷய திருதியை அன்று சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து 20,320 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனால் தங்க நகைகளின் விற்பனை விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் தங்கம் ஒரு கிராமிற்கு 29 ரூபாய் உயர்ந்து 2,569 ரூபாயாகவும் ஒரு சவரன் 20,552 ரூபாயாகவும் விற்கப்பட்ட நிலையில் நேற்று ஆபரண தங்கம் கிராமிற்கு 36 ரூபாய் குறைந்து 2,536 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 20,288 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. அந்த விலை இன்று மேலும் குறைந்து ஒரு கிராம் 2,510 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 20,080 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதுபோன்று வெள்ளியும் ஒரு கிராமிற்கு 1,170 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலை ஏற்றத்தினால் அதிர்ச்சியடைந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் இந்த அதிரடி விலை குறைப்பால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அமைக்கப்பட்டுள்ள கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்களை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் உள்ளாட்சித்துறை மானிய நிதி உதவி பெறப்பட்டு வாதானூர், புராணசிங்குபாளையம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் மற்றும் சுத்திகேணி ஆகிய கிராமங்களில் தலா 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களும், செட்டிப்பட்டு காலனியில் 19,98,000 ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடமும் கட்டப்பட்டுள்ளன. இக்கட்டிடங்களின் திறப்பு விழா உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் துணை சபாநாயகர் TPR செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்தார். புதுவை அரசு செயலர் ஸ்ரீகாந்த், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவிபிரகாஷ், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் மற்றும் பொறியாளர்கள், தொகுதி பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதிய பென்ஷன் மசோதாவை வாபஸ் பெற வலியுறுத்தி புதுவை மாவட்ட BSNL ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய BSNL ஓய்வூதியர் சங்கத்தின் புதுவை மாவட்ட பிரதிநிதிகள் BSNL பொது மேலாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதிய பென்ஷன் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், நிறுத்தப்பட்ட மருத்துவ சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும், குறைந்தபட்ச பென்ஷன் தொகையாக 3880 ரூபாயாக உயர்த்த வேண்டும், பிராட்பேண்ட் சலுகையை டாட் ஓய்வூதியர்களுக்கும் வழங்கிட வேண்டும், 78.2% பஞ்சப்படியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் செயலாளர் பாலசுப்ரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர் ஐக்கிய முன்னணி வலியுறுத்தியுள்ளது. மீனவர் ஐக்கிய முன்னணியின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் அறிமுக விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிறுவன தலைவர் அப்பாராஜ், பொதுச் செயலாளர் மைக்கேல் பெர்னாண்டோ, இணை பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், கடலூர் மாவட்ட தலைவர் வேலவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினர். மாநில தலைவராக விஸ்வநாதன், துணைத் தலைவராக கங்காதரன், செயலாளராக செல்வம், பொருளாளராக மோகன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விழாவில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் அத்துமீறி சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தானே புயல் நிவாரணம் விடுபட்ட அனைத்து மீனவர்களுக்கும் உடனடியாக புதுவை அரசு வழங்க வேண்டும், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு சுனாமி வீடுகள் வழங்க வேண்டும், தமிழகத்தை போன்று புதுவை மீனவர்களுக்கும் தடைக்கால நிவாரணத்தை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏஎஃப்டி மில் தொழிலாளர்களுக்கு உடனடியாக 2 மாத சம்பளத்தை பட்டுவாடா செய்ய கோரி அனைத்து தொழிற்சங்கத்தினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். புதுவை அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஏஐடியுசி பொதுச் செயலாளர் அபிஷேகம் தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்க உள்ள நிலையில் ஏஎஃப்டி மில் தொழிலாளர்களுக்கு 7 மாத சம்பளம் வழங்காமல் நிலுவையில் உள்ளதால் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதில் தொழிலாளர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 2 மாத சம்பளத்தை பட்டுவாடா செய்ய வேண்டும், மில்லை உள்ளிருந்து சிறப்பாக செயலாற்றும் வகையில் நிர்வாக இயக்குநர் மற்றும் இணை நிர்வாக இயக்குநரை நியமிக்க வேண்டும், பணி ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள அனைத்து தொகைகளையும் வழங்க வேண்டும், மில்லை தொடர்ந்து இயக்கிட பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும், மத்திய அரசிடமிருந்து 500 கோடி ரூபாய் மானியம் பெற முறைப்படி அனைத்து கோப்புகளையும் அனுப்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவை பாகூர் கஸ்தூரிபா காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகளை மாணவிகளுக்கு அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவையில் ஆண்டுதோறும் சமூக நலத்துறை சார்பில் அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த இலவச மிதிவண்டி தற்போது படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி சென்ற ஆண்டிற்கு முந்தைய ஆண்டு 9வது பயின்ற, அதாவது தற்போது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பாகூர் கஸ்தூரிபா காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 70 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை தொகுதியில் குளம் தூர்வாரும் பணியினை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை குடியிருப்பு பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரும் பணி அன்பாலயம் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணியை துவக்கி வைத்த அமைச்சர் பன்னீர்செல்வம் வாய்க்கால் கழிவுநீர் குளத்திற்கு செல்லாமல் நேரடியாக பொதுப்பணித்துறை வாய்க்காலில் சென்று அடையும்படி வாய்க்காலில் உள்ள புதர்களை அகற்றி மேடு பள்ளங்களை சமன் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி மற்றும் பொறியாளர்கள், பொதுமக்கள் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இதனிடையே ரெட்டியார்பாளையம் தியாகுப்பிள்ளை நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் பெயர் பலகையும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து சங்கத்தின் சார்பில் சாலை ஓரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன. புதுவை திருபுவனை அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் கார் உரிமையாளர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புதுவையை நோக்கி விழுப்புரத்திலிருந்து அம்பாசிடர் கார் திருபுவனை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது புதுவையிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற லாரி கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரின் மேற்பகுதி முற்றிலுமாக நசுங்கியது. மேலும் காரை ஓட்டி வந்த காரின் உரிமையாளரான கோரிமேடு அருகே உள்ள கலைவாணர் நகரைச் சேர்ந்த மலைராஜ் என்பவர் உடல் நசுங்கி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.
விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்தாமல் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் ராஜசேகர வல்லாட், உதவி ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு விபத்திற்குள்ளான காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி ஓட்டுநரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை களித்தீர்த்தால் குப்பத்தில் ஆதிதிராவிடர் மக்களுக்காக கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை திருபுவனை களித்தீர்த்தால் குப்பத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஆதிதிராவிட மக்களுக்காக 4,86,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 90 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டது. வீடு கட்டும் பணி முடிந்து 3 ஆண்டுகளாகியும் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்காததால் சில சமூக விரோதிகள் வீடுகளின் கதவுகள் ஜன்னல்களை உடைத்தும் மது அருந்தும் இடமாக பயன்படுத்தியும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதியும் வீடின்றி தவிக்கும் ஏழை ஆதிதிராவிட மக்களின் நலன் கருதியும் கட்டி முடிக்கப்பட்ட தொகுப்பு வீடுகளை உரிய பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பயனாளிகள் பயன்பாட்டிற்கு தொகுப்பு வீடுகளை உடனடியாக வழங்காவிட்டால் பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.